அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் ஈமான் உள்ளவர்கள், மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். மனித பிறவிகளில் பலரும் இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிமான குடும்பத்திலே பிறந்து ஈமானோடு இஸ்லாமோடு வாழ்வதற்கான பாக்கியம் பெற்றவர்கள் நாம். இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் வேற எதுவும் இருக்க முடியாது. 7 வானங்கள் 7 பூமி உலகத்தில் இருக்கின்ற ஈமான் ஒன்று மட்டும் இல்லை என்று சொன்னால் அவனை விட நஷ்டவாளி வேற எவனும் இருக்க முடியாது. எதுவுமே இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, இருப்பதற்கு இடம் இல்லை, எந்த வாழ்வின் வசதியும் இல்லாமல் ஈமான் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், அவனை விட வெற்றி பெற்றவன், பாக்கியம் பெற்றவன் வேறு யாரும் இருக்க முடியாது. ஈமான் ஒன்றுதான் இந்த உலகத்திலே அனைத்து நியாமத்துகளிலேயும் வைத்து மிக சிறந்த நியாமத்தாக கருதப்படுகிறது. நாம் இல்லாமல், எந்த தியாகமும் இல்லாமல் பிறந்த உடனே மடியில் வந்து விழுந்த ஒரு பாக்கியம் தான் இது. சஹாபாக்களை கேட்டு பார்த்தால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரலாற்றின் நடிகையையும் இரத்த கரை வடிந்திருப்பதை பார்க்க முடியும். சுடுமணலிலே கிடத்தி தரதரவென்று சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இழுக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் கேளுங்கள் இந்த ஈமானின் வலிமை என்னவென்று. தீப்புண்கள் 70க்கும் மேற்பட்ட தீப்புண்கள் முதுகிலே இருக்கவே கடைசி வரை சகித்துக் கொண்டிருந்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் கேளுங்கள் ஈமானுடைய பலம் என்னவென்று. தியாகங்களையும் செய்தவர்கள், துண்டு துணியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை 2ஆக கிழித்து தங்களுடைய ஆடையாக வைத்துக் கொண்டு பெரும் குபேர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அப்துல்லா துல் முஜாஹிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து சொத்துக்களையும் இழந்து விட்டு வந்தார்களே, அவரிடத்தில் கேளுங்கள் ஈமானுடைய தியாகம் என்னவென்று. குபேர குடும்பத்தில் பிறந்து பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்து சுகமோக வாழ்க்கையை அனுபவித்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துண்டு துணியை மட்டும் எடுத்துக் கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தார்களே, ஊரை துறந்தார்கள், உறவை துறந்தார்கள், அனைத்தையும் துறந்தார்கள். ஈமானை மட்டும் துறக்காமல் வலிமையான ஈமானுடன் வாழ்ந்தார்களே, அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். இத்தனை தியாகங்கள் செய்து ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்துதான் இந்த ஈமானை அவர்கள் பெற்றார்கள். நாம் விலையில்லா. அவன் சொன்னான், இந்த கதரானை நான் உழைத்து சம்பாதித்த ஒன்று, இந்த 10 துணி எனக்கு வராசத்திலே வந்து கிடைத்த ஒன்று என்று சொல்லுகின்றான். அது போன்றுதான் நமக்கு சர்வ சாதாரணமாக கிடைத்த ஒன்று என்பதனால் இதனுடைய விலை நமக்கு புரிவதில்லை. சஹாபாக்களுக்கு தெரியும், தியாகிகளுக்கு தெரியும் இந்த ஈமானுடைய பலன் என்னவென்று. சஹாபாக்கள் ஊரை துறந்தார்கள், உறவை துறந்தார்கள். ஹபஷாவுக்கும் இன்னும் பல பாகங்களுக்கும் ஹிஜ்ரத் சென்றார்கள். பிறந்த பொன்னான பூமி மக்காவை விடுத்துவிட்டு மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார்கள். எல்லாம் இந்த ஈமானுக்காக வேண்டித்தான்.
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற நேரத்தில் கணவர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் மதம் மாறி போய்விட்டார். பன்றி இறைச்சியை தின்ன ஆரம்பித்தார், குடிக்க ஆரம்பித்து விட்டார், மதம் மாறி போய்விட்டார். இப்போது அவர்களுக்கு இந்த ரெண்டு கேள்விகளுக்கு இடையிலே அவர்கள் ஈமானை தேர்ந்தெடுத்தார்கள், தீனை தேர்ந்தெடுத்தார்கள். கணவன் வேண்டாம், காமம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டியது ஈமான் என்று ஹபஷாவுடைய தெருக்களிலே தன்னந்தனியாக அனாதையாக சுற்றித் திரிந்த உம்மு ஹபீபா தியாகம் செய்தார்களே, அந்த தியாக வரலாறு இன்றைக்கு எங்கோ போய்விட்டது. முஸ்லிம் பெண்மணிகள் தன்னுடைய தீனை இழந்து, மதங்களை கடந்து, மார்க்கங்களை கடந்து, ஊர் உறவுகளை எல்லாம் கடந்து, யார் எப்படி இருந்தாலும் சரி காமத்திற்கு மட்டுமே, காதலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சின்ன குறிப்பொன்றை சொல்லுகின்றார்கள். அவர்கள் சிறு பிராயத்தில் குழந்தையாக இருக்கிற போது தங்க மோதிரம் ஒன்றை அணிவித்திருக்கின்றார்கள் அவருடைய வீட்டார். அந்த மோதிரத்தை கொண்டு ஒரு திருடனுக்கு பக்கத்திலே செல்லுகின்ற போது அந்த திருடன் கையிலே சாக்லேட்டை வைத்திருக்கிறான், மிட்டாயை வைத்திருக்கிறான். மிட்டாயை கொடுத்து இதை சுவைத்துப்பார் என்று சொல்லுகிறான். ஆஹா, இனிப்பாக இருக்கிறது என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அந்த மோதிரத்தை கொடுத்து சுவைத்துப்பார் என்று சொல்லுகிறான். அது ஒன்றுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னொரு காலம் வரும் தன்னுடைய தீனை உலகத்துடைய அற்ப சொற்ப பொருளுக்காக வேண்டி விற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். அது இன்றைய காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சில லட்சங்களுக்காக வேண்டி ஈமானை இழந்து மதம் மாறுகின்ற பலரையும் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆடைகளை களைய முடியும், வெள்ள பிரளயத்தை கொண்டு வர முடியும். நெடுநெடு என்று வளர்ந்திருந்த ஆது சமூக கூட்டத்தார்களை படபடம் என்று கீழே வீழ்த்தி அவர்களை சாகடித்தாரே, அந்த அல்லாஹ் இன்றும் இருக்கின்றான். அவன் பலகீனம் அடையவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள், ஆனால் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தவர்களுக்கு, இதற்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி நீ அவருடைய உருவத்தை மாற்றினாயோ, கடுமையான அதாபுகளை இறக்கி வைத்தாயோ, அந்த அதாபு என்னுடைய உம்மத்தவர்களுக்கு அல்லாஹ் நீ ஈமானை இழந்து விடக் கூடாது, ஈமானிலே நிலைத்து இருக்க வேண்டும். அது ஈமானை பாதுகாக்க வேண்டி கடமைப்பட்டிருக்கின்றோம். சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டி கருத்து வேறுபாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு சமுதாயம் அல்லோலகல்லாடப்பட்டுக் கொண்டிருப்பதனுடைய காரணம் அல்லாஹ் இருக்கிறான். சமுதாயத்தை கூறு போட்டுக் கொண்டிருக்கிறான். இது அடுத்த தேர்தலையும் வெளிப்படும். நாம் நம்முடைய கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஐக்கியத்தை நிலைநாட்டி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மூத்தாகுவதற்கு